பேட்டை தொட்டு 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கிறோம். கண்டிப்பா பிடிக்கிறோம். என்ன மாமா உன் பிக் பாஸ் வேலையை ஆரம்பிச்சிட்ட போல. சரி சரி, இன்னைக்கு யார் ஓப்பனிங் ஆடுறது? நீ ஏற்கனவே ஆடிட்டாங்கற. அப்படி போய் ஏய் மச்சான் நான் ஆறடா. ஓகேடா, போ நீ போய் க்ளவுஸ் போடு. ஓகேடா. கீப்பிங் க்ளவுஸ். என்னடா கீப்பிங்ன்றா போடா, மால்ல போ. என்ன அவசரம் போ. டேய் மச்சான், டேய் ஒரே ஒரு முறைடா. என்னையா? பேட்டை தொட்டாச்சும் பாத்துக்கறேன்டா. சரி இந்தா. இல்ல குடு. ஏன்டா? அப்புறம் ஆளலாம் மாமா, போ மாமா. வயசான காலத்துல எதுக்கு? போ அம்பேர் இல்ல போ. டேய் நீங்கலாம் தெரியுது, நாங்களே ஃபீல்டிங் போறோம். என்ன கோரஸா ஓகேன்றானுங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானுங்களா? டேய் இந்த மாதிரி பேசி அவனுங்கெல்லாம் ஃபீல்டிங் அனுப்பிச்சு விட்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் bowling. 2 மாசமா நானும் பவுலிங் மட்டும் தான். பெரிய bowler-ஆ வருவ போடா. ஏய் இங்க என்னடா பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சாதான் கேட்சா? இப்படியும் பிடிக்கலாம் பாஸ். நீ வாயிலே பிடிப்படா. பால் போடவே மாட்டானா? bowling. என்னையா? அவன் ரெடி ஆகல. ரெடி. bowling. யோ இப்போ என்னையா? ரெடி ஆகணுமா? அம்பேர் என்னத்துக்கு ரெடி ஆகணும்? முடி நில்லு. ஏதோ சேராட்டம் நடத்துற மாதிரி கையை காட்டி. ரெடி லைன்ல போடு விட்டுறாத. ஐயா அம்மாடி. சவுண்டே காணா. பால் அடிச்சடில பால் விண்வெளிக்கு போயிடுச்சோ? என்ன பாக்குற? பாலே இன்னும் போடல. ஓடலையா? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போடுறா. ரெடி. நான் பண்ணின கழட்டுமா? எதுக்கு நிக்கிற? கமான். என்ன டைட்டானிக் ஹீரோ நினைப்பா? இந்த பேட்டிங் முடியலன்னு பழி வாங்குறியா? டேய் நீங்க வாடா. நீ அம்பேர் நில்லு. சீக்கிரம் போடுறா. மாமனை எதுவும் கை நீட்ட கூடாது. கையை கட்டு. வேணா பாக்கெட்ல விடு. ஏய் என்ன கோலி குண்டா விளையாடுற? உருட்டி விளையாடுங்கிற. தூக்கி அடியா. டேய் கேப்டன்ரா, எனக்கே சொல்லி தெரியா? சொல்லி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே பெருசா தூக்கி அடிச்சிட போற. இவனுக்கு கூட மேட்ச் ஆடிட்டு நம்ம கிரிக்கெட் கத்துக்கிட்ட மாதிரி தான். போடுங்கடா பிள்ளாடி பக்கெட்டு. அவன் போடுவானா, இவன் அடிப்பானா, இப்படியே நடந்துட்டேறா. மேட்ச் முடிஞ்சிடும். டேய் என்னடா தூக்கி அடிச்சு பஞ்சாயத்து பல்ப் உடைச்சிட்ட? நீ தூக்கிலாம் அடிக்க வேணா, அமுக்கியே ஆடு. அது பேசாம போடு. இப்ப இந்த பல்ப் உடைப்பானோ? தோஷம்லாம் விலகினதுக்கு அப்புறம் நம்ம முதலிரவு ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு எல்லாத்தம்மட வேண்டிக்கிட்டு வர்றீங்க. அடி கள்ளி, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரீம் வேல்டா? ஆமாங்க. ஐ காண்ட் பிலீவ் யூ. ராத்திரி நேரத்து பூஜையில் ஐயோ முருங்கா வீணா போச்சு. வெடிச்சிச்சா? 5 ரூபாய் பந்தல என் வாழ்க்கைய பஞ்சர் ஆக்கிட்டாருங்களே. என்ன டேய், ஒன்னு அடிச்சா மேல் பல்ப் உடைக்கிற, இல்ல கீழ் பல்ப் உடைக்கிற. போச்சு, பஞ்சாயத்தை கூட்டிடுவானுங்க. ஏன் பஞ்சாயத்துனா பயமா? பஞ்சாயத்துனா பயம் இல்லடா. நம்ம ஊர்ல நாட்டாமங்கிற பேர்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறானே, அவனை நினைச்சாதான். சும்மா வேட்டியை தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் பறக்கா தெரிய போகுது. அதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன? நிறுத்துங்க. என்றா வசவசம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாட்டம் ஒருத்த உட்காந்துட்டு இருக்கணும்ல. அவன் என்ன வேணும்னா உடச்சு போட்டா? வேணும்னே தான் உடைச்சான். யாராம? ஆமா, 10 ரூபா பல்ப் உடைச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. சும்மாரப்பா. உடச்சவ யாரு? பொறத்தியானா? உள்ளூர்கார் பயலாட்டாளுங்க. அதனால மன்னிச்சு விட்டு போடுவோம். ஆமா அப்படியெல்லாம் விட முடியாது. இது வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது பவர்ஃபுல் ஆனது. பஞ்சாயத்து பல்ப போட்டு ஆகணும், பல்ப் உடைஞ்சவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ரஜினி ரசிகர் மன்ற தீர்ப்பு. இவளும் நோடிக்கிறாளே. அட என்றா பண்ணே தீர்ப்ப நாட்டாம நான் தானே சொல்லணும், நீ சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன வழி தனி வழி. ஒன்வேல போவா போல. என்ன நாட்டாம ஸ்கூல் பையன் மாதிரி கையை கட்டிட்டு இருக்கீங்க? ஓ டீச்சர் ஞாபகம் வந்துச்சா? அப்ப அந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்குமே. எவடா டீச்சரு? என்றா பாட்டு? ஓ
உனக்கு அந்த டீச்சர் யாரு பாட்டு எதுவும் ஞாபகம் வரல. என்றா வளர்ற ஏய் போற அந்த பாட்டை. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப ஏ தலவாழ இல போடவா மன்மதரே நிறுத்துறா இப்போ சொல்றேன்டா தீர்ப்பு. பல்பு உடைச்சவன் பஞ்சாயத்துக்கு பணத்தை கட்டி ஆகணும். இது நாட்டாம தீர்ப்பாக்கும். என் வாழ்க்கையே இருட்டாய் போச்சு. கிரிவோம் பல்பு அவ்வளவுதான். என்னடா கவலைப்படாத, மேல இருக்கவன் பாத்துக்கிடுவேன். தீர்ப்பு பாடு. என்னடா இது? கண்ணா, நீ சின்ன வயசுல என் இடுப்பு கிள்ளுனா கண்ணை கசக்கிக்கிட்டு ஓன்னு அழுவனே, அந்த ராதா நினைச்சியா? ராதாடா, ரஜினி ராதாடா. நெருப்புடா நெருங்குடா பாப்போம் முடியுமா நீ வெடிச்சவர் பட்டாசு தான் வெடிக்கும், நான் வெடிச்சா சிவகாசியை வெடிக்கும். இந்த நாள் இந்த நேரத்தை உன் மனசுல குறிச்சு வச்சுக்க. இன்னைக்கு நான் சிறுதுளி, நாளைக்கு பேராலயா மாறுவேன். அன்னைக்கு இதே பஞ்சாயத்துல உன்னோட வீட்டு பல்பை உடைச்சு நான் ஃபைனை கட்டல, நாங்க எங்க சங்கத்திய கலைச்சோம். டேய் முதல்ல அத செய்ங்க. வாட்டா டேய் மூச்சு விட்டுற அளவு டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். மொக்கையாக்கி விட்ட. அதெல்லாம் விடு, இடுப்பு எப்ப கிள்ள அதெல்லாம் ரொம்ப முக்கியம். போ. எனக்கு அதான் முக்கியம். டேய் சொல்லிட்டு போடா. ஐயனார் ஆற்றில் இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு ஸ்வீட்டாக தெரிவிப்பது என்னவென்றால், தோனி ரசிகர் மன்றம் சார்பாக உலக அளவில் நடக்க இருக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி உள்ளூரில் நடைபெற இருக்கிறது. ஆகவே மக்களாகிய நீங்கள் தலையா கடல் அலையா என எதிரிகள் வியக்கும் அளவிற்கு கூட்டம் கூட்டமாக, மந்தை மந்தையாக, திரள் திரளாக திரண்டு வாரி. டேய் நீ என்ன வார்டு மெம்பர் எலெக்ஷன்ல பேசுற மாதிரி பேசுற? இப்படி பேசினா ஒருத்தர் வர மாட்டான். நான் பேசுறேன் பாரு. கொட்டாய் விடும் கோழியே, மிட்டாய் தின்னும் ரெய்னாவே, கேட்டை திறக்கும் கேதர் ஜாதவே, தமிழன்னா ஜல்லிக்கட்டு, தல தோனினா கிரிக்கெட்டு. நீங்கள் மட்டும் எங்கள் கிரிக்கெட் மேட்சை பார்க்க வந்தால் உங்கள் அனைவருக்கும் பீட்சா கொடுப்போம். பீட்டா வேண்டாம், பீட்டா வேண்டாம். ஃபுல் அப்டேட்ல இருக்கிற. வாட்ஸ்அப்ல இருக்கியா? இல்ல, வாட்ஸ்அப்ல இருக்கேன். அது சரி, உங்க காலத்துல அதுதானே வாட்ஸ்அப். நீ வர வேணாம் போ. நீங்கள் அனைவரும் எங்களது மேட்சை பார்க்க வந்தால் உங்களுக்கு பீட்சா கிடைக்கும், பர்கர் கிடைக்கும், 6 பேக் வைப்பதற்கு கிரீன் டீ கிடைக்கும். டேய் என்னடா எனக்கு கேட்காம இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க? அப்பதான்டா கிரௌட் வரும். அப்படிங்கிற அப்படின்னு ஜூஸ் பியர் நீ ஏத்தி விடு. அதுக்கெல்லாம் காசு அதான் மொத்தமா இருக்கே, வச்சிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் இது புடி. பாட்டி இந்த இதை வச்சுக்கோ. டேய் டேய் என்னடா அப்படியே கொடுத்துட்ட? அது ஏன் பாட்டி தான். உங்ககிட்ட இருந்தா சேட்டு கடைக்கு போயிடும். இது சேஃபா எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடும். கேடிடா நீ. சரி சரி, இதே ஃப்ளோல போ. தோனியின் தங்க தம்பிகளை பாத்தீங்களா? வராமலே கோல் செயின்லாம் கொடுக்குறோம். வந்தீங்கன்னா என்னென்ன கொடுப்போம் பாருங்க. டேய் சின்ன பசங்களா நீங்களும் வந்துங்கடா. ஆமா, நிறைய இருக்குது, கைதட்டு. சாக்லேட் எல்லாம் இருக்கு, வந்துருங்க. அப்படியே ஸ்கூல்ல கூட லீவ் விட சொல்றோம். டேய் என்ன பாக்குறீங்க? எப்படி எங்க கெத்து அசத்துறோம்ல. కన్నా ఒక్క నిమిషం ఇక్కడ చూడు. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். என் மண்ணின் மக்களே, ஐயனார் திருவிழாவை முன்னிட்டு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக 16 முதல் 18 வயது கொண்ட இளம் பெண்கள் மட்டுமே நடத்தும் கபடி திருவிழாவை காண வாரீர் வாரீர் வாரீர். டேய் 16ல இருந்து 18 வயசாண்டா. 6 லூயிஸ் பிரகாரம் டக்வர்த் லூயிஸ் பிரகாரம் மேட்ச் கேன்சல் பண்ணுடா. டேய் நீலாம் பிளேயராடா? மேட்ச் அது உசுறா. ஆமாப்பா. உறவுகளே, கேட்டும் கேட்காமல் இருந்து விடாதீர்கள். எங்கள் ஆட்டத்தில் உண்மை இருக்கும், உணர்ச்சி இருக்கும், வீரம் இருக்கும், இளமை இருக்கும், துள்ளல் இருக்கும், ஏன் கவர்ச்சியும் இருக்கும். ஆகவே அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். டேய் நீ எங்கடா போற? டேய் 18 வயசு பொண்ணுங்களாண்டா, துள்ளல் இருக்கும், கவர்ச்சி இருக்கும்னு அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. நம்ம அங்க போலாம்டா. நீங்களா பிளேயர்ஸாடா? எப்படி அவங்கலாம் வச்ச ப்ராப்ளம்? அங்க போனா இன்னும் ப்ராப்ளம் ஆகலாம். டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையாவது விடுறா. இது எப்படி இருக்கு? அக்கா, டேய் டான்ஸ்லாம் ஆடி கூப்பிடுறாங்கடா, நானும் போறேன்டா. பா நீ வேற வெறுப்பேத்தாத. டேய் 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 வாங்க வாங்க வாங்க. வர 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 எல்லாம் தாண்டிட்டு உள்ள. டேய் டேய்
டேய் டேய் டேய் கூட்டு போறீங்களா? நானும் வாங்கடா. நீ கூட்டு போங்கடா. ஐயோ கை கட்டிட்டு வாய் போத கடைசி வரைக்கும் நான் கிச்சன் பாய் தானா இந்த விளையாடி தொலைப்போம். டேய் ஏய் வெட்ட கூடா. கூப்பிட்டா போறீங்களா? வாங்க பவுன்சர் போடுறோம் மூஞ்சில. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.